ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா பர் டேவுக்கு உங்களால் ஈஸியாக 1000 ருபீஸ்லேருந்து 2000 ருபீஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எதை நான் மெயின் பண்ணி சொல்லுறேன் அப்படின்னு கேட்டால், லைவாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். எந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஸ்ட்ராட்டஜியில் மற்றவங்க ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல இன்கம் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆன்லைனில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லா அப்ளிகேஷனுமே காமனாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்சோ நம்மளோட டெலகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபு, அந்த ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா, நிறைய விதமான கிரிப்டோ அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு குயிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நான் ஆல்ரெடி லாட் ஆஃப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை பேங்க் மூலிமா வித்ட்ரா பண்ணிடலாம், இல்லை கிரிப்டோ கரன்சி வேணும் மூலிமா கூட உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ட்ரு ஆகிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. கீழே ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ட்ரு ஆனால் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்து எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் எல்லா விதமான கேம்ஸ் இருக்கும். இதை பற்றி நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களோட எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டெபாசிட் பண்ணது, வித்ட்ரா பண்ணது எல்லாமே இங்கே தான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணது தேவையான அமௌண்ட்டு தேவைப்படும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேமெண்ட் கேட்வே, லாட் ஆஃப் பேமெண்ட் கேட்வே இருக்குது. நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். கிரிப்டோ கரன்சியை கூட உங்களால் டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூபிஐ மூலிமா பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 ருபீஸ், 1000 ருபீஸ் ஏதோ ஒன்று என்டர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் யூபிஐ ஐடி மூலிமா பண்ணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். இது பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஒன்ஸ் தேவையான அமௌண்ட்டெல்லாம் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மினிமம் 1000 ருபீஸ் வச்சுட்டு ப்ளே பண்ணது ரொம்பவே சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் இதில் போட்டு டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு கேமும் கிடையாது, எந்த ஒரு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன், வந்தால் இருக்கு, இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, இப்போ ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த லாட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வின்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வின்கோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த கேம் தான் ப்ளே பண்ணுவேன். இதில் லாட் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 விதமான பிளாட்ஃபார்ம் இருக்கும். 30 செகண்டுக்கு ஒரு மேட்ச் நடக்கும், 1 மினிட்டுக்கு ஒரு மேட்ச் நடக்கும், 3 மினிட்டுக்கு ஒரு மேட்ச் நடக்கும், 5 மினிட்டுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் மோஸ்ட்லி பண்ணால் அந்த 1 மினிட் கேம் ப்ளே பண்ணுவேன். உங்களுக்கு இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1 மினிட் வந்து டைமிங் ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த டைமிங் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த மேட்ச் அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் விழுமா இல்லை ரெட்டு விழுமா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் வயலட் கூட வந்து போனால் விழும். வயலட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனோட கம்பைனாக விழும், இல்லை ரெட்டோட கம்பைனாக விழும். செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா விழாது. ஓகேங்களா? ரிசல்ட்டில் மோஸ்ட்லி வந்து க்ரீனு இல்லை ரெட்டு நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணாவே ஓகே தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு. ஓகேங்களா? இதை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 433 லாஸ்ட் ஒரு 3 நம்பர் மட்டும் பாருங்கள். இதுக்கு கவுண்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்களா? அப்போ 432, 31, 30, 29, 28 இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு. அப்போ ப்ரீவியஸ் மேட்ச்சில் என்ன விழுந்துருக்குது இதை பார்த்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். அடுத்து என்ன கலர் விழும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள் ரெட் விழுந்துருக்குங்களா? இப்போ அடுத்த டைம் வந்து பண்ணால் ஒரு க்ரீன் விழ சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லை என்ன கலர் சூஸ் பண்ணி ப்ளே பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் பிக்கு இல்லை ஸ்மால். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். பிக்கு விழுமா ஸ்மால் விழுமா ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் விழும். ஓகேங்களா? அதனால் வந்து பண்ணால் நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து போனால் எதனா ஒன்று மேலே பண்ணால் தொடர்ந்து பெட் பண்ணிவிட்டு போனால் கூட வின் பண்ணி இன்கம் பார்க்க முடியும். அதோட ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நம்பர்ஸ் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னா 10 நம்பர் இருக்கும் 0 to 9. இதில் எந்த நம்பர் விடும் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். பட் அது ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய சான்ஸ் ரொம்பவே கம்மி. பட் அங்கே ரெட்டு விழுமா இல்லை க்ரீன் விழுமா ரெண்டுத்தில் எதனா ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதேமாதிரி பிக்கு விழுமா ஸ்மால் விழுமா ரெண்டுத்தில் ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணது ரொம்ப ஈஸி. என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இந்த பிக்கு விழுமா இல்லை ஸ்மால் விழுமா இதை தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணுவேன். அது ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு 5 மேட்ச் ரிசல்ட்டை பார்ப்பேன். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு இங்கே பாருங்கள். ஒரு 5 மேட்ச் வந்து பாருங்கள். ஒரு டைம் வந்து ஸ்மால் வந்துருக்கு, பிக் வந்துருக்கு, ஸ்மால் வந்துருக்கு, பிக் வந்துருக்கு. ஸோ இப்போ 5ல் எது அதிகமாக வந்துருக்கு? ஸ்மால் 3 டைம் வந்துருக்கு, பிக் வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. அப்போ என்னோடய அடுத்த பெட் என்ன இருக்குன்னா ஸ்மால் மேலே நான் பெட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள். இப்போ எடுத்துக்கோங்க. ஸ்மால் வந்து 3 டைம் வந்துருக்கு, பிக் வந்து 2 டைம்ஸ் வந்துருக்குங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சூஸ் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 1 ரூபி இருந்தால் கூட பெட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 × 1 ப்ளஸ் மைனஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 10 × 1ன்னா 10 ருபீஸ் டோட்டல் அமௌண்ட் வாங்க 10 ருபீஸ் நான் பெட் பண்ணியிருக்கேன். எது மேலே? ஸ்மால் மேலே பெட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கவுண்டர் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. சப்போஸ் நான் சூஸ் பண்ண ஸ்மால் வந்து ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா நான் பெட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே டபுளாக கிடைக்கும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே டபுளாக கிடைக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 5 செகண்ட் வந்து பண்ணி நம்மளால் பெட் பண்ண முடியாது. ஓகே, நான் வந்து ஸ்மால் மேலே பெட் பண்ணியிருந்தேன். ஆனால் ரிசல்ட் வந்து பிக்கில் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 5 டைம்ஸ்லாம் ப்ரிடிக்டே பண்ண மாட்டேன். ஒரு ஃபஸ்ட் டைம் பெட் பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவேன். செகண்ட் டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் மேல் தான் லாஸ்ட் டைம் பெட் பண்ணேன். அதே ஸ்மால் மேல் தான் 10 × 3 30 ருபீஸ் நான் பெட் பண்ண போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணால் ப்ரிடிக்ட் பண்ணும்போது ஸ்மால் விழும் அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அது வந்து லாஸ் ஆச்சு. ஆனால் கண்டிப்பாக ஸ்மால் வந்து ஒரு டைமாச்சும் விழும். நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை டைம் வந்து பிக் விழும்? இப்போ இந்த டைம் பிக் விழுந்தால் கூட எதுதான் ஒரு டைமாச்சும் ஸ்மால் விழும். அந்த ஒரு டைம் நான் வின் பண்ணாவே போதும். இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் நான் ரெக்கவர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணணும். இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ண போனால் அகைன் ஸ்மால் மேலே தான் பெட் பண்ணுவேன். ஆனால் ஸ்மால் மேல் பெட் பண்ணுற முன்னாடி இந்த மணி மேனேஜ்மெண்ட் பிளானை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லெவல் 4 அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு 1 ருபீஸ்லேருந்து பெட் பண்ண போயிங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தா சைபர் ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இதை 2 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ண போயின்னா இது, 5 ருபீஸ்னால் இது, 10 ருபீஸ்னால் இது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பண்ணால் அந்த 1 ருபீலே வந்து பண்ணால் 30 ருபீஸ் பெட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ண போனால் நான் 70 ருபீஸ் பெட் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் 45 ருபீஸ் கூட பெட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அகைன் ஸ்மால் மேலே 10 × 7 70 ருபீஸ் நான் பெட் பண்ண போகிறேன்.
ஒன்றும் இல்லை, இந்த இந்த ஃபஸ்ட்டு பெட்டு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பக்கம் வந்து பார்த்தா சாய்பாக் ஆட் பண்ணிட்டேன். 1 ரூபீனா 10 rupees பெட் பண்ணேன், 3னா 30 rupees பெட் பண்ணேன், இப்போ 7னா 70 rupees நான் பெட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரிசல்ட் முடிஞ்சிச்சு போல். நம்ம வின் பண்ணிட்டோம். ஸ்மால் தான் வந்து விழுந்துருக்கு. வெயிட் பண்ண ரிசல்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். எஸ், ரைட். இங்கே பாருங்க, நம்ம வந்து ஸ்மால் தான் விழுந்துருக்கு. நம்ம எவ்வளோ வந்து கிரெடிட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. 137, அதாவது 70 rupees பெட் பண்ணும்போது என்னென்னா அப்படியே டபுள் 140 rupees கிடைக்குங்களா. கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஷோ பண்ணுங்கள். ஜஸ்ட் 3 rupees தானே, விட்டுடுங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு 10 rupees பெட் பண்ணேன், செகண்ட் டைம் 30 rupees பெட் பண்ணேன், தேர்ட் டைம் 70 rupees பெட் பண்ணேன். லாஸ்ட்டாக நான் மட்டும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணியிருக்கேன். எனக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ? 140 rupees, விச் மீன்ஸ் இந்த அமௌண்ட். ஓகேங்களா. இப்போ நான் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 110 rupees. கிடைச்சது 140 rupees. இப்போ 140ல் 110 போனால் 30 ரூபா ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. ஒரு டைம் வின் பண்ணாவே போதும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் நான் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். இப்போ ஒரு டைம் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணுன்னா லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் பார்க்கணும். லாஸ்ட்டு 5 மேட்ச் எத்தனை? ஸ்மால் தான் அதிகமாக விழுந்திருக்கு. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட் என்னது? 10 rupeesங்களா. 10 rupees தான் நீங்கள் பெட் பண்ணணும். 10 × 1 10 rupees தான் பெட் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பெட்டு நீங்கள் வாட்டவர் இந்த சார்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சார்ட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். பின்னடு மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லெவல் ஃபார் ஆல் கேம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு 1 rupeeலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டாக இருக்குது, ஒரு 1000 rupees இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் 8 டைம் வந்து பண்ணால் ஃபண்ட் லெவல் இது. ஓகேங்களா. நீங்கள் 8 டைம் லாஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். நீங்கள் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். பிக் விழுமா ஸ்மால் விழுமா சொல்லி எதனா ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து அது மேலே அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஆர்டரை பெட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் வின் பண்ணணும். தொடர்ந்து ஒரு 4 டைம் 5 டைம் தான் மேக்ஸிமம் லாஸ் ஆவீங்க. ஓகேங்களா. 8 டைம் தொடர்ந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் 500 ரூபாய் இருந்துச்சுன்னா 1 rupeeலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1000 rupees இருந்துச்சுன்னா 2 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2000 rupees இருந்துச்சுன்னா 5 rupees. 3000 rupees இருந்துச்சுன்னா 10 rupeesல ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6000 rupees இருந்தால் 20 rupeesல ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இதுவே அடிக்ட் ஆகி ப்ளே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மினிமம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 rupees அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 rupees இல்லை 100 rupees ஏர்ன் பண்ணால் போதும். ஓகேங்களா. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் இவ்வளோ பார்க்கணும், இவ்வளோ வின் பண்ணணும் அப்படின்னு ப்ளே பண்ணாதீங்க. அது லாஸில் போய் முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ இதோட லைவ் மேட்சஸ் எல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களே வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். சிம்பிள் கான்செப்ட். இந்த வீடியோவோட சம்மகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக் விழுமா ஸ்மால் விழுமா சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணணும். இதுதான் கேமு. ஓகேங்களா. அதுக்கு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது லாஸ்ட் 5 மேட்ச் பாருங்கள். லாஸ்ட் 5 மேட்ச்சில் எது அதிகமாக விழுந்திருக்கு, எது அதிகமாக விழுந்திருக்கோ அதை சூஸ் பண்ணி பெட் பண்ணுங்கள். பெட் பண்ணும்போது இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பிளானை பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரில் ப்ளே பண்ணுங்கள். வின் பண்ணால் சப்போஸ் நான் ஃபஸ்ட் டைம் பெட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் டைமே வின் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு பெட் என்ன 1 rupee பெட் பண்ணிங்கன்னா 10 rupees பெட் பண்ணிங்கன்னா அதே தான் பெட் பண்ணணும். அமௌண்ட் அதிகமாக வச்சு சொல்லி தன்னா பின்னான்னு மாற்றி பெட் பண்ணக்கூடாது. இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆர்டரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி டீட்டெயில் ட்விட் வீடியோலாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். எதாவது செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வித்ட்ரா சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி உங்கள் பேங்க்கில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை கூட வித்ட்ரா பண்ணிடலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, பை, தேங்க்யூ.